ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று கூறி கண்ணன் என்ற சுயேட்சை வேட்பாளர் தாக்கல் செய்த மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நிகராமுடைய செய்தியாளர் மதன் விவரம் என்ன? தேவா, ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா விநியோகம் செய்வதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுயேட்சை வேட்பாளர் கண்ணன் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அதே போல இந்த பிரச்சாரத்தின் போது தங்களுடைய கட்சியினரை தாக்கியதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தங்களுடைய பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பிலும் வழக்கு தொடரப்பட்டது. அதாவது போதுமான மத்திய போலீஸ் பாதுகாப்பு, சிசிடிவி கேமரா, வெப்காஸ்டிங் வசதியை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதே போல இந்த தொகுதியில் வாக்காளருக்கு பணம் மற்றும் மதுபான ஆளும் கட்சிகள் சட்டவிரோதமாக அமைத்துள்ள அந்த கொட்டைகளை அகற்ற வேண்டும் என்று மற்றொரு சுயேட்சை வேட்பாளர் ரவி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த 3 வழக்குகளும் இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா அடங்கிய அவர்கள் விசாரணை வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பணப்பட்டுவாடை தடுக்க கண்காணிப்பு குழுக்களும் பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இந்த தேர்தலை நியாயமாக நடத்துவது தொடர்பாக பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவின்படி தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த புகார்கள் தொடர்பாக உரிய முறையில் விசாரித்து முகாந்திரம் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த தொகுதியில் 163 கொட்டைகள் கண்டறியப்பட்டதாகவும் அதில் 107 கொட்டைகளுக்கு ஏற்கனவே அனுமதி பெறப்பட்டுள்ளது. 42 கொட்டைகளை சம்பந்தப்பட்ட அந்த கட்சியினர் தற்போது அகற்றிவிட்டார்கள் என்றும் மீதமுள்ள அந்த கொட்டைகளுக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த தேர்தல் விதிமுறை தொடர்பாக இதுவரைக்கும் 19 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நாம் தமிழர் தொடர்ந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சியினர் இந்த பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டுவிட்டு இந்த வழித்தடத்தை மீறி பேரணி சென்றதாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் பைப்புகளில் இரும்பு பைப்புகளை பொருத்தி வன்முறை ஈடுபட தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுக இடையேயான அந்த மோதல் தொடர்பாக தற்போது 2 தரப்பினர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த பணப்பட்டுவாடா புகாரை பொறுத்த வரைக்கும் எந்த தேதியில் யார் பணம் கொடுத்தார்கள், யார் பெற்றார்கள் தொடர்பான எந்த விவரங்களும் இந்த மனுவில் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்தார்கள். மேலும் இந்த தேர்தல் நடைமுறை தற்போது தொடங்கிவிட்டதால் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று தெரிவித்து இந்த தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று கண்ணன் தொடர்ந்த அந்த வழக்கை தள்ளுபடி செய்து இந்த உத்தரவு பிறப்பித்தார்கள். மேலும் நாம் தமிழர் மற்றும் மற்றொரு சுயேட்சை வேட்பாளர் ரவி தொடர்ந்த வழக்குகளை பொறுத்தவரைக்கும் அதிமுகவின் CV சண்முகம் தொடர்ந்த வழக்கில் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. எனவே அந்த ஒரு உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்து இவர் கொடுத்த அந்த புகாரின் மீது பரிசீலனை செய்து உரிய முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு இந்த வழக்குகளை தற்போது முடித்து வைத்துள்ளார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.